வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே டெய்லி எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் வேலை பார்க்குறது. அதே மாதிரி ஆரம்பிக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு அந்நேரமே எடுக்கிறதும் சாமி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டா தான் கொஞ்சம் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சாமி கும்பிட்டோம்னா கொஞ்சம் அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்து வச்சு கும்பிட்டு முடித்தாச்சு. இப்போ சாப்பாடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலலாம் முடிச்சாச்சு. காலை சாப்பாடெல்லாம் மதியத்துக்கு தான். இன்றைக்கி பழையவெல்லாம் முன்னாடிலாம் எங்கள் பாட்டியா தாத்தா அம்மாவா அவங்களாம் என்ன செய்வாங்க, கடலைப்பருப்பை தான் நம்ம இந்த மாதிரி பருப்பு கடைகிறதுக்கு கடைஞ்சி வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு அதோட சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிச்சு போட்டாச்சு. எந்த குழம்புக்குமே மஞ்சப்பொடி கொஞ்சம் கொதிச்சு வரையில் தான் போடணும். பருப்புலையும் கொதிச்சு வரையில் போட்டால் முக்கால் வேக்காடு வந்த பிறகு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சப்பொடி போட்டோம்னா அப்படியே பருப்பெல்லாம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். இந்த மாதிரி பருப்பு கொதிச்சு முக்கால் வேக்காடு வந்ததும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. நல்லா வெந்து வரவும் அப்படியேவும் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு நம்ம தக்காளியை ரெண்டாக நறுக்கி போட்டோம்னா வேகிறதும் நல்லாயிருக்கும். போட்டாச்சு. வெள்ளைப்பூடு தக்காளி ரெண்டு மஞ்சத்தூள் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு நல்லா வலுவலும் கடைஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கடுகுளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வத்தல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சீரகம் அந்த எண்ணெயிலே போட்டோம்னா சீரகமாக பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சாச்சு. தாளித்து வச்சுட்டு அதுக்கு தாளித்து எடுத்து ஒரு கிண்ணத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் சாதம் வடித்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி வச்சாச்சு. அதில் இப்போ ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் தண்ணி எல்லாம் எடுத்து எல்லாம் அடிச்சுட்டு இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நான் குழம்பு கடலைப்பருப்பு இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக பருப்பு வந்ததும் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினது தான் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கவும் ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வெங்காயமும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வச்சுருக்கோம். நல்லா மசிய விட்டு அது நல்லா வேகிறப்பவும் கொஞ்சமாக மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சமாக கறி மசாலா பவுடரும் போட்டிருக்கேன். சீரகத்தூளும் போட்டாச்சு. கடைசியில் மஞ்சத்தூள் லைட்டாக அது தேவைன்னா போட்டுக்கலாம். ஆனால் நல்லா மஞ்சத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா இப்படி நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரவும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கும் அந்த மசாலாவும் நல்லா கொதித்து ஒன்று போல் பிறண்டு வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அந்த வச்சாச்சு. இது சில நேரத்தில் சப்பாத்திக்கும் கூட நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணியான வச்சோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சுண்டி வர்றப்போ இப்படி நல்லா வச்சோம்னா கூட்டு மாதிரி நல்லா வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இதை விட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ சாதம் ரசம் சாதமாக தயிர் சாதமாக அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மசாலாவோட கூட்டு நல்லா ஒன்று போல் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் கூட்டு ஒன்று போல் வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். சப்பாத்திக்கும் பூரிக்கும் கூட இந்த மீது வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இட்லி தோசைக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. பூரியாக சப்பாத்தியாக வச்சுக்கலாம். ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போயுமே எந்த வேலை பார்த்தாலும் நம்ம முழுசாக பார்த்துட்டு எல்லா அடுப்புக்கிட்ட வந்தாச்சுன்னா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு வேலை பார்க்கணும். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.